அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையோட பேரு கதை சொல்லிகளின் கதைகள். இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் அயா கலீல். அயா கலீல் ஆப்பிரிக்காவில எகிப்து என்ற நாட்டுல பிறந்தாங்க. இவங்க குழந்தையாக இருக்கும் போதே அவங்க நாட்டுல போர் ஏற்படுது. போர்னா என்ன பண்ணுவாங்க? மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க, துப்பாக்கியால சுட்டுப்பாங்க, குண்டு வீசுவாங்க, இறந்து போவாங்க, வீடுகள் எரியும். இந்த போர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அயா கலீலோட குடும்பம் எகிப்துல இருந்து அமெரிக்காவுக்கு சென்றனர். அமெரிக்காவில் அயா கலீலோட குடும்பம் அயா கலீல ஒரு பள்ளியில சேர்த்து விடுறாங்க. அந்த ஸ்கூல்ல அயா கலீலுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருக்க மற்ற மாணவர்கள்லாம் வெள்ளையா இருந்தாங்க. அயா கலீல் மட்டும் வேற நாட்டுல இருந்து வரவே அவங்க வெள்ளை நிறத்துல இல்லை. இதனால யாரும் அயா கலீல் கிட்ட பேசுறது இல்லை. அயா கலீலுக்கு இது வருத்தமாவே இருந்தது. தினமும் அயா கலீல அவங்க அம்மா தான் பள்ளியில எடுத்துட்டு போய் விட்டு வருவாங்க. ஒரு நாள் அயா கலீலோட அம்மா அவங்களை எடுத்துட்டு போய் விட்டு வரும்போது அந்த பள்ளியில இருக்க மாணவர்கள்லாம் அயா கலீல பார்த்து கேலி செஞ்சாங்க. ஏன்னா அயா கலீலோட அம்மா ஹிஜாப் உடைய வீட்டுல இருந்தாங்க. அதனால அவங்க எல்லாம் கிண்டல் செஞ்சாங்க. அவங்க அம்மாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதானே போட முடியும். அது அந்த பள்ளி மாணவர்களுக்கு தெரியலையே. அப்புறம் ஒரு நாள் வகுப்புல ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் முஸ்லீம் எங்கள் நாட்டை விட்டு வெளியே போயான்னு கத்தி விட்டான். அதை பார்த்து அந்த வகுப்பு ஆசிரியரும் அவனை எதுவுமே கேட்கல. அயா கலீல் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு நாள் வகுப்புல அவங்க பிறந்த ஊரை பற்றி கேட்கும்போது அயா கலீல் எகிப்துன்னு சொன்னாங்க. அதுக்கு மற்ற மாணவர்கள்லாம் நீங்க ஒட்டகத்துல தான் சவாரி பண்ணுவீங்களா, பிரமிட்ல தான் தூங்குவீங்களா என்று கேலி கிண்டல் செஞ்சாங்க. இதனால அயா கலீல் ரொம்பவும் வருத்தமா அவங்க அம்மா போயிட்டு இதுக்காக நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அயா கலீலோட அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம் தான், நீ ஸ்கூலுக்கு போய் நல்லா படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அன்னிலேருந்து அயா கலீல் யார்கிட்டையும் பேசுறது இல்லை, போயிட்டு கவனம் படிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வகுப்புல ஒரு புதிய ஆசிரியர் வராங்க. அயா கலீல் சோமரத்தை பார்த்துட்டு அவங்க அயா கலீல கூப்பிட்டு, அயா கலீல் உனக்கு தான் அரபிக் மொழி தெரியல, நீ இங்க இருக்க மாணவர்கள் பேர்ல அரபிக்ல எழுதி காட்டுன்னு சொன்னாங்க. அயா கலீலும் உற்சாகத்தோட போயிட்டு எழுதுனாங்க. அந்த பள்ளி மாணவர்கள்லாம் அவங்க பேரை வேற மொழியில கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. அதனால அயா கலீலோட கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அயா கலீல் படிச்சு முடிச்சுட்டு பெரியவளாங்க. அயா கலீல் தனக்கு நடந்தது வேற எந்த மாணவர்களுக்கும் நடக்கக்கூடாது என்று நினைச்சு ஒரு புக்கு எழுதினாங்க. அந்த புக் பேர் அரபிக் குயின்ட். அந்த புக்குல தனக்கு நடந்த பிரச்சனைகளையும் அவங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் பத்தி எழுதியிருந்தாங்க. இந்த கதையில